உன்னால் முடியும் தோழா. ஊழலை எதிர்ப்போம் என்று எல்லா கட்சிகளும் சொல்லி வரும் நிலையில் அந்த ஊழல் எதிர்ப்பையே தன் வாழ்நாள் லட்சியமாக கொண்டு வாழும் நேர்மையாளர் சகாயம் அவர்களின் ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு நின்று கர்ஜித்த ஊழல் எதிர்ப்பு முழக்கம். ஊழலற்ற தமிழகம் படைக்க அரசியல் களம் காண்போம் என சகாயம் IAS அறிவிப்பு. நம்ம மண்ணை நோன்றதை அனுமதிச்சோம், அவன் மரத்தை எடுத்ததை அனுமதிச்சோம், இன்னைக்கு ஒரு மலையை எடுத்தான். நம்ம அவன் கிணற தொடும்போது யோசிச்சிருந்தோம்னா இன்னைக்கு ஆற்றை தொட்டிருக்க மாட்டான். இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற எல்லா இயற்கை வளங்களும் நம்ம கண் முன்னாடியே நம்ம கையை விட்டு போய்கிட்டு இருக்கு. இந்த சூழலை மாற்ற வேண்டும்னா ஒரு தலைவன் மட்டும் போதாது, ஒரு தலைவன் பின்னால் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் ஊழல் எதிர்ப்புல மிக உறுதியா இருக்கணும். அப்படி இங்க தமிழகம் முழுக்க இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் இளைஞனும் அந்த உறுதியை பெற்றால்தான் இங்க சமூக மாற்றம் சாத்தியமே தவிர ஒரு தலைவனால் இது சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பேராசை. ஆகையால் இந்த ஊழல் எதிர்ப்பு போராட்டம் இல்லை, இது போர். இந்த ஊழல் எதிர்ப்பு போரில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் தான் இந்த சமூக மாற்றம் இங்க சாத்தியம் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து இப்பொழுது இங்கு இந்த இடத்தில் நாம் ஊழல் உறுதிமொழி எடுப்போம். ஊழல் ஒரு பாவச் செயல், ஊழல் ஒரு பெருங்குற்றம், ஊழல் ஒரு மனிதத்தன்மையற்ற செயல். ஊழல் வேண்டாம், ஊழல் வேண்டாம், ஊழல் வேண்டவே வேண்டாம். ஊழலை ஆதரிப்பவன் சுயநலவாதி, ஊழலை கற்பித்தவன் அயோக்கியன், ஊழலை செய்பவன் காட்டுமிராண்டி. உழைக்கின்ற தொழிலாளி நோகுறான், உழுகின்ற விவசாயி சாகுறான். ஊழல் செஞ்சவன் மட்டும் ஒய்யாரமா வாழுறான். 5000 ரூபாய் கையூட்டு வாங்கினவன் சிறையிலே, 5000 கோடி ஊழல் செய்தவன் ஏசி அறையிலே. என்னங்கடா உங்க சட்டம்? தேசத்தை திருடுறதா உங்க திட்டம்? ஊழல்வாதிகள் கண்ணியமான களவாணிகள், நாகரிகமான திருடர்கள், அவர்கள் எங்கும் இருப்பார்கள். சாதி மத போர்வையில் மறைந்திருப்பர், மாமான் மச்சன் என கலந்திருப்பர். இனி அவர்கள் முகமுடி கிழிக்கப்படும், முகவரி அளிக்கப்படும். ஊழல் இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்கு தடையானது, ஏழைக்கு எதிரானது, சமத்துவத்தை கூறுபடுவது, சமூக நீதியை சாகடிப்பது. இனி அதை சகிக்க மாட்டோம், போதும், இனி பொறுக்க மாட்டோம். தென்னை மரத்தில் தேங்காய் திருடுபவனையே கட்டி வைக்கும் நாங்கள் இனி நம் தேசத்தை திருடுபவனை விட்டு வைக்க மாட்டோம். இனி ஊழல்வாதிகளை ஊருக்குள் விடமாட்டோம். அவன் நடந்த தெருவை புறக்கணிப்போம், அவன் இருக்கும் வீட்டை அருவருப்போம். ஊழல்வாதிகளை இனி நாம் சமூக புறக்கணிப்பு செய்வோம். அன்று வெள்ளையர்களை விரட்டினோம், இன்று இந்த கொள்ளையர்களை விரட்டுவோம். இனி போராட்டம் அல்ல, போரே தீர்வு. இனி போராட்டம் அல்ல, போரே தீர்வு. இந்த ஊழல் போரில் அனைத்து தியாகங்களுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். லஞ்சம் ஊழலை வேரோடு அழிப்போம், புதியதோர் தமிழகம் படைப்போம்.